அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இந்த அற்புதமான இந்த தருணத்தில நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இருக்கின்றோம். இன்னைக்கு ஆனந்த விடியல் பார்த்தீங்க அப்படின்னா, 36வது நாள். நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான இது என்ன அப்படின்னா, ஆ தீப தியானம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தியானம் மெடிடேஷன் பார்க்க போறோம். ஸோ, அதனால உங்களுக்கு நியர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்பொழுதுமே நம்ம தீபம் வச்சிருப்போம். அப்படி ஒரு வேளை வச்சில்ல அப்படின்னா, நீங்க அத இன்னைக்கு தயார் பண்ணி வச்சுக்கோங்க. ஆ இந்த தியானம் இத வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, அக ஒளி தியானம் அப்படின்னு சொல்றோம். நம்மளுடைய இந்த ஒளிய பார்த்து நீங்க அந்த தியானத்த பண்ணிட்டு, அதாவது அதையே பார்த்துட்டு நான் சொல்லிட்டே இருப்பேன். அத பாருங்க. அப்படி ஒரு வேளை வந்து அ அகல் ஏத்தல அப்படின்னா, நான் இங்க ஸ்க்ரீன்லயும் அத நான் பண்றேன். அத நீங்க பார்த்துக்கலாம். ஆ ஒரு ஒரு 5 நிமிடம் அந்த மாரி அத பார்த்துட்டு நீங்க கண்ண மூடுனீங்க அப்படின்னா, உங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஒளி வந்து நம்மளுடைய புருவ மத்தியில தெரியும். சரிங்களா? அது எவ்வளோ கண்ண அ இமைக்காமல் நம்ம அத பார்க்குறோமோ, இத சூரிய தியானமும் நம்ம பண்ணுவோம். சூரிய தியானம் பண்ணும்பொழுதும் பார்த்தீங்க அப்டின்னா, அந்த மாரியான ஒரு அற்புதமான அந்த ஒரு உணர்வு ஏற்படும். அது ஒரு 5 நிமிடம் கண்ணை இமைக்காமல் அந்த சூரிய அந்த சூரியன வந்து வெறும் கண்களால நம்ம பார்த்துட்டு, கண்கள மூடி நீங்க பார்க்கும்பொழுது, அவங்களுடைய இரு புருவ மத்தியில அந்த ஒளி வந்து உங்களால பார்க்க முடியும். அதாவது அந்த கண்ணுக்குள்ள உங்களால அந்த ஒளிய பார்க்க முடியும். ஆ அந்த மாதிரியான ஒரு தியானம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆ அதுக்கு எல்லாருமே தயாரா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நேராக அமர்ந்து கொள்ளுங்கள். சின்முத்திரை. பிரபஞ்ச பேராற்றல் நம்மை சுற்றிலும் முழுவதுமாக நிறைந்துள்ளது. பிரபஞ்ச பேராற்றல் நமது குடும்பத்திலுள்ள அனைவரின் உடலிலும், உள்ளத்திலும், உயிரிலும் முழுமையாக நிறைந்துள்ளது. பிரபஞ்ச பேராற்றல் நமது உடலிலும், உள்ளத்திலும், உயிரிலும் முழுமையாக நிறைந்துள்ளது. பிரபஞ்ச சக்திக்கு நன்றி. ஏனெனில் இந்த உயிரை தந்து இப்புவியில் சிறப்பாக வாழ வைத்தமைக்கு. தாய்க்கு நன்றி. ஏனெனில் இந்த உடலையும் உயிரையும் அன்போடும் பாசத்தோடும் வளர்த்து தந்தமைக்கு. தந்தைக்கு நன்றி. ஏனெனில் இந்த உடலுக்கும் உயிருக்கும் தேவையான துணிவையும் அறிவையும் கொடுத்து வளர்த்தமைக்கு. குருவுக்கு நன்றி. ஏனெனில் இந்த உடலுக்கும் உயிருக்கும் தேவையான ஞானத்தினையும் தக்க வழியையும் காண்பித்ததற்கு. ஆதியும் அந்தமுமாய் அனைத்திலும் நிறைந்திருக்கும் அற்புத ஆற்றலே, அணுக்களை அசைத்து அகிலத்தை இயக்கும் பிரபஞ்ச பேராற்றலே, சொற்களின் அதிர்வுகளாலும் காட்சிகளின் பதிவுகளாலும் எம் சிந்தையில் அடிக்கடி தோன்றும் எண்ணத்தின் உருவையே காணும் அவ்விடத்திலேயே உருவாக்கும் ஆற்றல் பெற்ற பிரபஞ்ச சக்தியே, உன்னை வணங்கி தொடங்குகிறோம். அருள்வாய் எமக்கு. நமது நினைவுகள், நம்முடைய பார்வை முழுவதும் அந்த தீபத்தின் மீது இருக்கட்டும். அமைதியாக அந்த தீபத்தையே உற்று நோக்குங்கள்.
உங்களது பார்வை தீபத்தின் மீது இருக்கட்டும். இந்த ஒளியானது நமது கண்ணின் வழியாக உடல் முழுவதும் பரவும். நமது பார்வை அந்த தீபத்தின் மீதே இருக்கட்டும். நமது பார்வை தீபத்தின் மீது. கண்களை மெல்ல மூடுங்கள். இரு புருவங்களுக்கு மத்தியில் அந்த ஒளியாற்றலை உணருங்கள். அந்த தீபமானது இப்பொழுது நமக்குள்ளாக எரிந்து கொண்டிருக்கின்றது. நமது உடலில் உள்ள தேவையில்லாத பதிவுகள் எல்லாம் அந்த தீபத்தில் எரிந்து ஒன்றுமில்லாத நிலை அடைகிறது. அந்த ஒளியின் மூலம் நமது உடலானது தூய்மை பெறுகிறது. நமது பதிவுகள் எல்லாம், தேவையில்லாத எண்ண பதிவுகள் எல்லாம் அந்த ஒளி ஆற்றலால் எரித்து ஒன்றுமில்லாத நிலை அடைகிறது. நம்முடைய உடலும் மனதும் தூய்மையாக அந்த ஒளி தியானத்த ஒளியினால் நம்முடைய அகமானது முழுவதுமாக வெளிச்சம் பெறுகின்றது.
அந்த ஒளி ஆற்றலை உணர்கின்றோம். நம்முடைய பார்வைக்குள் இந்த ஒளியானதை நாம் முழுமையாக உணர்கின்றோம். கண்களை மெல்ல விழித்து அந்த ஒளியை மீண்டும் ஒரு முறை சிறிது நேரம் உற்று நோக்குங்கள். பாதி கண்கள் மூடிய நிலையில் இந்த ஒளி ஆற்றலை சிறிது நேரம் உற்று நோக்குங்கள். மெல்ல கண்களை மூடி அந்த ஒளி ஆற்றலை நமது மனதிற்குள்ளாக பாருங்கள். இருபுருவ மத்தியில் அந்த ஒளி ஆற்றலை உணருங்கள். நமது மூலாதாரத்திலிருந்து அந்த ஒளியானது மேல் நோக்கி அந்த அக ஒளியானது எரிகின்றது. ஒவ்வொரு சக்கராவையும் கடந்த அந்த ஒளி ஆற்றல் சகசிராராம் வரை அது முழுவதுமாக ஒளிவிட்டு எரிகிறதை நாம் உணர்கின்றோம். மூலாதாரத்திலிருந்து அந்த சுவாலையானது மேல் நோக்கி வருகின்றது. முழுமையாக நமது உடல் முழுவதும் ஒவ்வொரு சக்கராவையும் கடந்து அந்த ஒளியானது சகசிராராம் வரை அது முடிவடைகிறது. முழுமையாக உணர்கின்றோம். நம்முடைய 7 சக்கராவும் அந்த ஒளி ஆற்றலால் நிறைந்திருக்கிறது. மீண்டும் ஒருமுறை மெல்ல உங்களுடைய கண்களை இழித்து அந்த தீபத்தை உற்று நோக்குங்கள். இந்த தீபத்தின் மீது பார்வை இருக்கட்டும்.
சிறிது நேரம் அந்த தீபத்தை உற்று நோக்குங்கள். மெல்ல கண்களை மூடி அந்த தீபமானது நமது மூலாதாரத்திலிருந்து சகசிராராம் வரை அந்த தீபத்தை உணருங்கள். உடல் முழுவதும் அந்த தீப ஒளியானது முழுமையாக அந்த தீப ஒளி சுவாலையுடன் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். நமது உடலின் உள்ளத்திலும் ஒரு நல்லதொரு தெளிவும் வெளிச்சத்தையும் நாம் உணர்கின்றோம். மூலாதாரத்திலிருந்து சகசிராராம் வரை இந்த ஒளியானது சுவாலையோடு எரிந்து கொண்டிருக்கின்றது. மெல்ல அது அசைகிறது. மீண்டும் ஒருமுறை உங்களுடைய கண்களை மெல்ல விழித்து அந்த தீபத்தை உற்று நோக்குங்கள். கண்களை இமைக்காமல் அந்த ஒளியின் மீது உங்களுடைய பார்வை இருக்கட்டும். கண்களை மெல்ல மூடி அந்த ஒளியானது நமது மூலாதாரத்திலிருந்து சகசிராராம் வரை நன்றாக ஒளிர்வதை பாருங்கள்.
நன்றாக அதை உணருங்கள். தீப ஒளியானது நமது மூலாதாரத்திலிருந்து அனைத்து சக்கராவும் கடந்து சகசிராராம் வரை அதை சுவாலையோடு ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது. நமது உடல் முழுவதும் மனதாலும் உடலாலும் இருந்த எல்லா பதிவுகளும், தேவையில்லாத பதிவுகள் எல்லாம் இந்த ஒளியினால் ஈர்க்கப்பட்டு நமது உடலானது தூய்மை பெறுகிறது, மனமும் தூய்மை பெறுகிறது. அக ஒளி தியானத்தின் மூலம் நம்முடைய உடலும் மனமும் இன்று முழுவதுமாக தூய்மை அடைந்துள்ளது. நமது நினைவுகள் பெரும மத்தியில் நம்மோடு வாழ்ந்து மறைந்த நமது முன்னோர்கள், மூதாதையர்கள், நண்பர்களுடைய உயிர் ஆத்மாக்கள் இறை ஆற்றலை அடைய வேண்டி பிரார்த்திக்கின்றோம். நம்முடைய தாய் தந்தையை பார்க்கின்றோம். அவர்கள் முழு ஆரோக்கியத்துடனும் பலமாகவும் இருக்கின்றார்கள். நமது வாழ்க்கை துணை எண்ணி பார்க்கின்றோம். அவர்களும் முழு ஆரோக்கியத்துடனும் பலமாகவும் இருக்கின்றார்கள். நமது குழந்தைகளை வரிசைக்கிரமமாக பார்க்கின்றோம். அவர்களுடைய முழுவதும் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றார்கள். நமது உடன் பிறந்தவர்களை எண்ணி பார்க்கின்றோம். அவர்கள் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றார்கள். நமது உறவுகள் நட்புகளை பார்க்கின்றோம். அவர்கள் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றார்கள். சேவைகள் புரிவோர்களுக்கு நன்றி. பௌதீக பொருட்களுக்கு நன்றி. பஞ்சபூத சக்திகளுக்கு நன்றி. நாம் அன்பானவர்கள், கருணையுள்ளம் கொண்டவர்கள், தன்னம்பிக்கை உடையவர்கள், சக்தி மிக்கவர்கள், சாதனையாளர்கள், செல்வ வளமுடையவர்கள், செல்வ வளமுடையவர்களை உருவாக்கும் மாபெரும் தலைவர்கள். நாம் அன்பானவர்கள், கருணையுள்ளம் கொண்டவர்கள், தன்னம்பிக்கை உடையவர்கள், சக்தி மிக்கவர்கள், சாதனையாளர்கள், செல்வ வளமுடையவர்கள், செல்வ வளமுடையவர்களை உருவாக்கும் மாபெரும் தலைவர்கள். நாம் அன்பானவர்கள், கருணையுள்ளம் கொண்டவர்கள், தன்னம்பிக்கை உடையவர்கள், சக்தி மிக்கவர்கள், சாதனையாளர்கள், செல்வ வளமுடையவர்கள், செல்வ வளமுடையவர்களை உருவாக்கும் மாபெரும் தலைவர்கள். நான் எனது வாழ்நாள் முழுவதும் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பும் கருணையும் கொண்டிருப்பேன். எல்லா உயிர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாள் முழுவதும் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பும் கருணையும் கொண்டிருப்பேன். எல்லா உயிர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாள் முழுவதும் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பும் கருணையும் கொண்டிருப்பேன். எல்லா உயிர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்வேன். வாழ்க அன்புடன், வளர்க நன்றி உணர்வுடன், வாழ்க வளமுடன். நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். உற்சாகமாக இருக்கின்றேன். நான் பொறுமையோடு இருக்கின்றேன். நான் நம்பிக்கையோடு இருக்கின்றேன். நான் இப்பொழுது தெளிவாக சிந்திக்கின்றேன். எனது முடிவுகள் எல்லாம் சிறப்பாக இருக்கின்றது. நான் உற்சாகமாக இருக்கின்றேன். அபரிவிதமான செல்வ வளத்தை பெறுகின்றேன். நான் விரும்பி அனைத்தையும் பெறுகின்றேன்.
எனது இல்லத்தில் உள்ளவர்களின் கனவுகளையும் நான் பெற்றுக் கொடுக்கின்றேன். மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். நான் சக்தி மிக்கவன், சாதனையாளன். என்னால் முடியும். வெற்றி நிச்சயம். மெல்ல இரு கைகளையும் தலைக்கு மேல் கொண்டு சென்று ஒன்றோடு ஒன்று தேய்த்து உங்கள் உடல் முழுவதும் 3 முறை வருடிக் கொள்ளுங்கள். 1, 2, 3. இடது கையின் மீது வலது கை வைத்து உங்கள் பார்வையை மெல்ல விழித்து வாழ்க அன்புடன், வளர்க நன்றி உணர்வுடன், வாழ்க வளமுடன் என வாழ்த்தி உங்களுக்கு வசதியாக அமர்ந்து கொள்ளலாம். அனைவருக்கும் மீண்டும் உற்சாகமான காலை வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தீப ஒளி தியானத்தின் மூலமாக நம்மளுடைய உடலும், உள்ளமும் இன்னைக்கு வந்து தூய்மை அடைஞ்சிருக்கும். இந்த அகவொளி தியானத்தை வந்து நீங்க உங்களுக்குள்ள அவ்வப்போது இத செஞ்சுக்கலாம். நீங்க ஒரு வாரத்துல 1 நேரமோ அந்த மாரி நீங்க செஞ்சுக்கலாம். அந்த ஒளி தியானம், அந்த ஒளிய வந்து நம்மளுடைய எல்லா சக்ராஸ்லயும் நம்ம பார்க்குறப்ப, இன்னும் அந்த உடல் வந்து ஒளி தேகமா மாறும். நம்மளுடைய ஆறா வந்து அதிகப்படுத்திக்க முடியும். நம்மளுடைய ஆற்றல் நாம என்ன நினைக்கிறோமோ அந்த விஷயம் நடக்க ஆரம்பிக்கும். நெறைய பேருக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நம்ம நினைக்கிறோம், நல்லது நினைக்கிறோம். ஆனா நெறைய தப்பு தப்பா நடக்குதே அந்த மாரின்னா, அதாவது நீங்க வந்து இப்ப நினைக்கிறது இப்ப உடனே நடக்கணும் அப்படின்னு கிடையாது. நீங்க ஏற்கனவே என்னெல்லாம் நினைச்சீங்களோ, என்னெல்லாம் செஞ்சீங்களோ, அதற்கான அந்த அதற்கான வந்து விளைவுகளை இப்ப நீங்க பெற்றுட்டு இருக்கிறீங்க. இப்ப நினைக்கிறதுக்கான விளைவுகள் உங்களுக்கு திரும்ப கிடைக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? இப்ப நீங்க உடனே என்ன பண்ணக்கூடாது அப்டின்னா, "ஐயோ! இது இது நம்ம இப்ப நல்லது நினைக்க ஆரம்பிச்ச உடனே தான் இப்படிலாம் நடக்குதா?" அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, நெறைய பேரு இத அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. நம்மளுடைய பதிவுகள் அப்படிங்கிறது நாம பிறந்ததிலேருந்து அது நம்ம என்னமோ செஞ்சிருப்போம். அடுத்து ஏதோ நெனைச்சிருப்போம். இந்த 2மே பதிவுகள் தான் அது. அதனுடைய விளைவுகள நம்மளுடைய வாழ்க்கையா அமைஞ்சுகிட்டே இருக்குது. இப்போ இப்போ நம்ம YouTubeல நான் பேசுறேன் இல்லையா? நான் நான் பேசுறது உடனடியா நடக்குதா? கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஃபியூ செகண்ட் இல்ல ஃபியூ மினிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து லேட்டா வந்துட்டு இருக்கும். நான் பார்க்குறேன், இப்படி இந்த கைய காமிச்சுட்டேன் அப்படின்னா, அங்க வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அந்த கைய வருது. அப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையும் அது மாரி தான். நீங்க நினைக்கிறது உடனே நடக்காது. அது கொஞ்சம் காலம் பிடிக்கும். உங்களுடைய பதிவுகள் எல்லாம் முழுமையா அடைஞ்சதுக்கு பிறகு அது வந்து தானா நடக்கும். எப்போ வந்து நீங்க நல்ல விஷயங்கள நினைக்க ஆரம்பிச்சீங்களோ, எப்ப நீங்க நல்லதுக்குள்ள வர ஆரம்பிச்சீங்களோ, அப்பயிலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கலாம். சரிங்களா? சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு உடனடியா கிடைக்கலாம். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உங்களுடைய நம்பிக்கையின் பொறுத்து, நெறைய விஷயங்கள் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனிமே தான் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். நீங்க உடனே இப்ப நம்ம இப்பதான் நல்லதெல்லாம் நினைக்கிறோம்ல, நம்ம தியானம்லாம் பண்றோம், நேர்மறையா பேசுறோம். ஏன் இப்ப நமக்கு மோசமா நடக்குது? இப்ப ஏன் இந்த மாரிலாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இது இன்னைக்கியா இப்ப நீங்க செய்றதுனால நடக்கிறது இல்ல. இதுக்கு முன்னாடி நீங்க என்னெல்லாம் நினைச்சிட்டு இருந்தீங்களோ, இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் செஞ்சீங்களோ, அதற்கான விளைவுகள நீங்க இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. சரிங்களா? அந்த விளைவுகள் தான் இப்ப உங்க வாழ்க்கையில கடந்துட்டு இருக்குது. ஆனா இந்த மாரி நடக்கிறப்பயும் கூட நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, அது மாரி சோர்ந்து போகவோ, இல்ல எதிர்மறையா சிந்திக்கவோ, அந்த மாரி எண்ணத்துக்குள்ள போகாம, நேர்மறையாகவே நீங்க சிந்திச்சுட்டே இருந்தீங்கன்னா, நேர்மறையாகவே மகிழ்ச்சியாகவே அத நோக்கியே உங்களுடைய சிந்தனை இருந்துட்டே இருந்தா, அந்த ஏற்கனவே இருந்த பேலன்ஸ் இருக்கு இல்லையா? அந்த மோசமான சூழல்கள்ல நீங்க இருந்ததெல்லாம், அந்த பதிவுகள் எல்லாம் முடிஞ்சிரும். இப்ப நீங்க எப்ப நேர்மறையா சிந்திக்க ஆரம்பிச்சீங்களோ, அதற்கான காலகட்டம் துவங்க ஆரம்பிக்கும். அப்புறம் அதுக்கு பிறகு நீங்க எப்பயுமே நேர்மறையா தான் நெனச்சிருக்கிறீங்க அப்டின்னா, உங்களுடைய வாழ்க்கை முழுசுமா நேர்மறையா மாறிடும். அப்ப நீங்க விரும்பின விஷயம் கிடைக்கும். நீங்க டக்குன்னு என்ன நெனைக்கிறீங்களோ, அது நடக்க ஆரம்பிக்கும். இது எல்லாமே அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிச்சுரும். அப்ப அதனால அந்த ஒரு நமக்கு தவறா நடக்குது, நம்ம விரும்பினது நடக்கல, நாம கேட்டது கிடைக்கல, அப்டின்னு சொல்லிட்டு உங்களுடைய எண்ணங்கள நீங்க மாத்திக்காதீங்க.
நீங்க போயிட்டு இருக்க வழிய உடனே நிறுத்திடாதீங்க. உடனே சிந்திச்சு பார்க்காதீங்க. திரும்பி பார்க்காதீங்க. சரியா தான் பண்றோம். நேர்மறையாக சிந்திப்பது என்பது சரியானது. நேர்மறையாக பேசுறது என்கிறது நீங்க சரியான ட்ராக்ல வந்துட்டீங்க. இதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு டவுட் வரக்கூடாது. இது நம்ம செய்றதுனால தான் இப்படி வருதோ? ஒருவேளை நம்ம இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் அப்படி நடக்குதோ? இல்ல, இல்ல. இனி நான் என்ன பண்ண மாட்டேன். இது என்ன நடந்தாலும் இது மட்டும் தான் என்னுடைய வாழ்க்கை. இப்படி தான் நான் பேசப் போறேன். இப்படி தான் நான் சிந்திக்க போறேன். இப்படி தான் என்னுடைய எண்ணங்கள். அப்படின்னு உறுதியா நின்னுட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கை முழுசுமாவே மாற ஆரம்பிச்சுரும். யாரு ஒருத்தங்க அந்த மாரி வந்துட்டு நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, சாமி கும்பிட போவாங்க. இல்ல நேர்மறையா சிந்திக்க ஆரம்பிப்பாங்க. அப்பதான் அவங்களுக்கு நெறைய சேலஞ்சஸ் வர ஆரம்பிக்கும். அப்பதான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. நெறைய சேலஞ்சஸ். ஏன்னா இதுக்கு முன்னாடி சேலஞ்சஸ்க்குள்ளேயே இருக்கும் பொழுது, இப்போ நம்ம பஸ்ஸுக்குள்ளேயே இருந்துட்டு பார்க்கும்போது வெளில போறதெல்லாம் நகர்ற மாரி தெரியும். ஆனா பஸ்ஸோட இயக்கம் நமக்கு தெரியாதுல்ல. அப்ப அதே மாரி தான் நம்ம சேலஞ்சுக்குள்ளேயே இருந்தப்ப நமக்கு சேலஞ்சே தெரியாது. இப்ப அத விட்டுட்டு வெளில இறங்கிட்டீங்க. அடுத்த பஸ்ல ஏறிட்டீங்க. இப்பதான் உங்களுக்கு தெரியுது அது. அப்ப அது உங்களுக்கு அதிகமா இருக்கிற மாரி தெரியும். உங்களுக்கு ரொம்ப கூட உங்க வாழ்க்கையில நெறைய வர்ற மாரி தெரியும். உடனே உங்க மனசு சொல்லும், "பாத்தியா, நீ இதுக்கு முன்னாடி இருந்தப்போ உனக்கு எதுவுமே இல்ல. இப்ப நீ நல்ல விஷயத்தெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிற, நல்லதெல்லாம் பேசுற, இப்பதான் உனக்கு அதிகமா வருது. அதுக்கு தான் நான் சொன்னேன் இது மாரிலாம் செய்யாதன்னு. இதெல்லாம் செஞ்சீன்னா உனக்கு இதெல்லாம் வரும்னு. விடு. இத விட்டுட்டு நீ திரும்ப பழையபடியே இரு." அப்படின்னு உங்கள புடிச்சு கொண்டு அங்கேயே விட்டுரும். நீங்க அப்ப என்ன பண்ணணும், "இல்ல, இல்ல. நான் எதா இருந்தாலும் இனிமே இத தான் பின்பற்ற போறேன். இப்படிதான் நான் ஃபாலோ பண்ண போறேன்னு" உறுதியா நின்னுட்டீங்கன்னா, கொஞ்ச நாள்ல அந்த சேலஞ்சஸ் எல்லாமே மறைஞ்சிடும். அவ்வளோதான். அத கடந்து போயிடுவீங்க. அதுக்கு மேல இருக்காது. அந்த இடத்துல மட்டும் தான் நீங்க நிக்கிற இடத்துல மட்டும் தான் அந்த சேலஞ்ச். நீங்க நகர்ந்துட்டீங்க இப்ப. சரிங்களா? இப்ப கடந்து போயிட்டீங்க. கடந்து போக ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்களாகவே பார்க்க ஆரம்பிப்பீங்க. அந்த ஒரு உணர்வுகளோட, அந்த ஒரு புரிதலோட நீங்க எதிர்கொண்டீங்க அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க விரும்பக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களால அடைய முடியும். நாம சரியான வழியில தான் இருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்க உணருங்க முதல்ல. அந்த ஒரு புரிதல், உணர்தலோட உங்களுடைய வாழ்க்கைய எதிர்கொண்டீங்க அப்படின்னா, இந்த ஒரு தன்மை உங்களுக்கு தோணாது. நமக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற எண்ணம் தோணாது. இந்த எதிர்மறையான சிந்தனைகள் உங்களுக்குள்ள வராது. ஆ நேர்மறையா இருப்பதுவே சரி அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சுரும். சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு புரிதலோட நம்மளுடைய வாழ்க்கைய நம்ம தொடரலாங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அகவொளி தியானம். இது ஒரு சின்ன இந்த கருத்துக்களோட இன்றைய நாளை நாம் தொடங்குகிறோம் உற்சாகமாக. ஆ எது நடந்தாலும் நம்ம அத நன்மைக்குன்னே எடுத்துக்கணும். இப்ப பார்த்தீங்கன்னா, திடீர்னு மைக் ஒர்க் ஆகல அப்படின்னா, ஓகே அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுக்கு தகுந்த மாரி அது இன்னைக்கு இத்தன மணிக்கு தான் ஆரம்பிக்கணும்னு இருக்கு. வேற ஒண்ணுமே இல்ல. நம்ம அது பாட்டுக்கு அத யோசிக்க வேண்டியது. சரி ஏதோ சில விஷயங்கள், இதிலிருந்து சில பாடங்கள், நாம இத என்ன பண்ணிக்கணும்? அப்படிதான் யோசிக்கணுமே ஒழிய, பதட்டமாய் ஏதாவது பண்ணோம்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லாத்துலயும் ஒரு தெளிவும், பொறுமையும் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா, நம்மளால இப்ப இதுலயும் பாருங்க நெறைய பேர் முன்னாடி வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய முயற்சி இருந்திருக்காது. ஆமா இன்னைக்கு அவ்வளவுதான் நடக்கலையாக்கும், வரல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சில பேர் திரும்ப முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க. இல்ல எப்படியாவது நடந்துருச்சுன்னா, திரும்ப ஸ்டார்ட் பண்ணிருச்சுன்னா அப்படின்னு பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த லிங்க் வந்தோனே அவங்க வந்துருவாங்க. அத போனவங்க அவ்வளவுதான். அப்ப என்ன காரணம்னா, சில பேர் முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க. சில பேர் முயற்சி கொஞ்ச நேரம் பண்றாங்க. இதுதான் வாழ்க்கை. இப்படிதான் வாழ்க்கையும் ஓடிட்டே இருக்கும். சரிங்களா? உங்களுடைய வாழ்க்கையிலே இது மாரி பதட்டமான சூழலும் வரலாம். உடனே அதுக்கு பதட்டம் ஆகக்கூடாது. நிதானமா நீங்க பாட்டுக்கு அத பண்ணுங்க. முயற்சி பண்ணுங்க. அது பாட்டுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு புரிதலோட இன்றைய நிகழ்வை நாம நிறைவு பண்றோங்க. வாழ்க வளமுடன்.